மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக பாடம் புகட்ட தயாராகும் தமிழக மக்கள். சொன்னது ஒன்று, நடந்தது வேறு. தமிழகத்தில் கடந்த 2021 ஆண்டு தேர்தலின் போது 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இதுவரை எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாணவர்களுக்கான கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கூறி ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை இந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் மாற்றாக டேப்லெட் வழங்கப்படுவதாக அறிவித்தும் இதுவரை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை மாணவர்கள் முன்வைக்கின்றனர். இதேபோன்று சர்க்கரை ஆலைகளின் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளின் கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றவில்லை என தெரிவிக்கின்றனர். களஞ்சியம் அமைத்தல், மண் ஆராய்ச்சி மையங்கள் தொடங்கப்படும் என விவசாயிகளுக்கு நம்பிக்கை விதை விதைத்த திமுக அரசு இதுவரை எந்த ஒரு கோரிக்கை திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சுய உதவிக்குழு, பெண்களுக்கு மானியம், வட்டியில்லா கடன், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அள்ளி வீசிய திமுக அரசு எந்த ஒரு சலுகைகளையும் பெண்களுக்கு வழங்கவில்லை. திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பிற்கான தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் என தெரிவித்து ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலையையே கொண்டு வந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கான நலன்கள் தொடர்பான வாக்குறுதிகள், ஓய்வூதிய உயர்வு என இதனையும் நிறைவேற்றவில்லை. லோக் ஆயுக்தா மீண்டும் கொண்டுவரப்படவில்லை. கேஸ் சிலிண்டர் மானியம் குறித்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. மின்சார கட்டணங்கள் இனி மாதந்தோறும் கணக்கிடப்படும் என அறிவித்துவிட்டு அதனை செயல்முறைப்படுத்தாமல் மின்கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியதுதான் மிச்சம் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பால் விலை மற்றும் விநியோகத்தை கண்காணிக்கும் ஆணையம் அமைக்கப்படவில்லை. பாலின் தரம் குறித்த புகார்கள் எழுந்திருக்கும் திமுக அரசின் கவனத்திற்கு சென்றதாக தெரியவில்லை என கூறும் பொதுமக்கள், செம்மொழி தமிழாய்வு மையம் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என திராவிட மாடல் அரசின் மீது சகட்டு மேனிக்கு பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். மொத்தத்தில் பல துறைகளில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றாத திமுக அரசு வரும் சட்டமன்ற தேர்தலில் தோற்கடித்து மாற்று சக்தியை ஆட்சி பீடத்தில் அமர வைக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்றே சொல்லலாம்.